ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வெட்னஸ்டே. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி தான் செஞ்சுருந்தேன். இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இட்லி மாவு எப்படி அரைக்கலான்னு ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு சைட் டிஷ்ஷாக சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். இப்போல்லாம் மோஸ்ட்லி அதிகமாக சாம்பார் தான் செய்கிறேன். ஏன்னா குட்டி பையன் இப்போ இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அடிக்கடி சாம்பார் செய்கிறேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது எப்பவும் போல் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சூப்புக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பில் காரம் உப்பு எல்லாமே கம்மியாக தான் போட்டிருந்தேன். அப்போ தான் குட்டி பையன் சாப்பிடுவான். முடிஞ்ச வரைக்கும் 1 வயசுக்கு முன்னாடி சால்ட் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆட்டு ரத்தமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது உண்மையாகவே சமைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ரெசிபின்னு பார்த்தா அது ஆட்டு ரத்தம் தான். மட்டன் குழம்பு எப்பவும் போல் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்னு ஃபைனலாக மிளகு, சீரகம், தேங்காய் எல்லாத்தையுமே வறுத்தரைச்சி ஊற்றி செஞ்சுருந்தேன். நார்மலாக வைக்கிற குழம்பை விட இது கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாக இருந்ததுன்னே சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.